41% டெஸ்ட் வின் ரெக்கார்டு இவர் வச்சிருக்கும் போது நம்ம இப்போ பார்க்க போறது மற்ற கோச்சுகளுடைய கம்பேரிசன் வெர்சஸ் கௌதம் கம்பீர். அப்படி என்னடா நீ சும்மா கௌதம் கம்பீர் என்னடா மத்தவங்க எல்லாம் பெரிய கோச்சிங் பண்ணிட்டாங்க காட்டுறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்கள் கண் பார்வைக்காக இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கடந்த ஒரு 6 கோச்சுகள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்றத நம்ம காட்டுறோம். முதல்ல ரவி சாஸ்திரி அவர்கள் 46 டெஸ்ட் மேட்ச்ல 28 வின்னோட 60% வின் பர்சன்டேஜ் அவர் வச்சிருந்திருக்காரு. விராட் கோலியோட சேர்ந்து அவர் பண்ண இந்த கோச்சிங் டென்யூரை தாண்டி இந்தியா இன்னும் செட்டில்டா இருக்கிற இந்த டைம்ல நீங்க என்ன சார் பண்ணீங்க? சத்தேஸ்வர் புஜாராவை போடா அப்படின்னு சொன்னீங்க, அஜிங்கே ரஹானேவை போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க. உங்களுக்கு யார் சார் வேணும்? சுப்மன் கில் வேணுமா வச்சுக்கோங்க, ரிசர்வ் பண்ணுமா வச்சுக்கோங்க, யாரை வேணா வச்சுக்கோங்க சார். ரிசல்ட் என்ன சார் காட்டுறீங்க நீங்க? ஹர்ஷித் ராணா வேணும் உங்களுக்கு, இல்ல முகமது ஷமி வேணும், ஹர்ஷித் ராணா வேணும். பவுலிங்னாலதான் ஓரளவு நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம், பேட்டிங் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. இப்ப நீங்க ரவி சாஸ்திரி அவர்கள் 60% வின்னு, அதுக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனில் கும்ப்ளே தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 70%. ஆனா அவர் பண்ணது வெறும் 17 மேட்ச் தான் கோச்சிங். ஸோ 50 மேட்ச்க்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு 40 மேட்ச்க்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரவி சாஸ்திரி தான் வெறித்தனமான ஒரு ரெக்கார்ட் வச்சுக்க. அப்புறம் 60%. அவருக்கு அடுத்ததா நீங்க பர்சன்டேஜ் கணக்குல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேரி கிறிஸ்டன் 48%. கேரி கிறிஸ்டன் மகேந்திர சிங் தோனியோட டைம்ல. சோ அப்போ தோனியை விட கோச் ரவி சாஸ்திரி பல மடங்கு 12% அதிகமா போயிருக்காருன்னா, இப்ப இந்தியாவோட பர்சன்டேஜ் 70-72 தானே இருக்கணும். இன்னும் 12-13% அதிகம் தானே ஆகும். ஏன்னா இந்தியா வளர்ந்துட்டே தான் போகுது. இந்தியா மாதிரி ஒரு டீமே இல்ல, நம்ம இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல அதை கொண்டாந்து 48 நிறுத்துவானா? சொல்லுங்க சார். நிறுத்தும் 41. ஐயோ தப்பு, 41. அனில் கும்ப்ளே ரவி சாஸ்திரியை விட கம்மி, ஜான் ரைட்டோடைய 1% அதிகம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில டெஸ்ட்டை கொண்டு வந்து வச்சிருக்காப்ல இவர்.